إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تدعوا على أنفسكم ولا تدعوا على أولادكم ولا تدعوا على أموالكم إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து விலகி நடக்கும்படி தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை ஒரு கண்ணியமான படைப்பாக, அந்தஸ்து மிக்க படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்திருக்கின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்கள், பாவங்கள், பிரச்சினைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த பாவங்களை, அந்த தவறுகளை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அந்த பாவங்கள், அந்த அட்டூழியங்கள், பிரச்சினைகள், தவறுகள், அதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருகின்றது? அதனுடைய ஆரம்பம் யாரின் மூலமாக நடக்கின்றது என்பதை நாங்கள் யோசிப்பது கிடையாது. ஒரு தவறு நடந்து விட்டால் தவறை விமர்சிக்கின்றோம்.
இன்னாருடைய பிள்ளை என்று விமர்சிக்கின்றோம், இன்னாருடைய பிள்ளை என்று அந்த பிள்ளையை கேவலப்படுத்துகின்றோம், அனைத்தையும் செய்கின்றோம். எப்படி எங்கிருந்து இந்த தவறு நடந்து என்பதை நாங்கள் யோசிப்பது கிடையாது, விமர்சிப்பதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு பிள்ளைகளை, குழந்தைகளை கொடுத்திருக்கின்றான். ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கின்றான், ஒரு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான் பிள்ளைகளை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், எந்த பிள்ளைகளை கொடுத்தானோ அதே பிள்ளைகளை பார்த்துத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த பிள்ளைதான் ஃபித்னாவாக இருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஜீனா என்று சொல்கின்றான், இந்த பிள்ளைகள் தான் அலங்கார பொருள் என்றும் சொல்கின்றான். எந்த பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அந்த பிள்ளையின் மூலமாக ஃபித்னா இருக்கின்றது, அந்த பிள்ளையின் மூலமாக அலங்காரம் இருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அதே குழந்தை தான் உங்களுக்கு பகைவர்களாக வருவார்கள். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவிலே பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மூலமாக கிடைக்கக்கூடிய துஆ, அந்த துஆவின் மூலமாக பாக்கியம் பெற்ற குழந்தைகளை பற்றியும், பெற்றோருடைய பதுவாவின் மூலமாக, பெற்றோருடைய சாபத்தின் மூலமாக சீர் கெட்ட வழியிலே சென்ற பிள்ளைகளை பற்றி பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் எம்முடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்கின்றார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் துஆ செய்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பதுவா செய்வார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை சபிப்பார்கள் என்று சொன்னால், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய துஆவுக்கு முன்னால் பெற்றோருடைய துஆ தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், பெற்றோருடைய பதுவா தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அதே போன்றுதான் சகோதரர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் எம்முடைய பிள்ளைகளுக்கு பதுவா செய்கின்றார்கள், சபிக்கின்றார்கள், ஏசுகின்றார்கள், திட்டுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பதுவாவுக்கு முன்னால் பெற்றோருடைய துஆ தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டு விடயத்தையும் எடுத்து பாருங்கள். எம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள் என்று சொன்னால், எம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்கின்றார்கள் என்று சொன்னால், எம்முடைய பிள்ளைகள் பாவத்தின் பக்கம் செல்கின்றார்கள் என்று சொன்னால், எம்முடைய ஆரம்ப கட்டத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, எம்முடைய பிள்ளைகள் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது, பெற்றோர்களாகிய நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாவித்த வார்த்தைகள் என்ன, அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகள் என்ன, இதை நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் எங்கே தவறு இருக்கின்றது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, துஆ இருக்கின்றதே, நபியுடைய பரம்பரையிலே வந்த துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன பகியத்து தஅவதி அபி இப்ராஹிம், நான் இந்த உம்மத்துக்கு நபியாக வந்தது என்னுடைய துஆ, என்னுடைய தாயுடைய துஆ, தந்தையுடைய துஆ அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய முப்பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. கஅபாவை கட்டுகின்றார்கள், மகனுடன் சேர்ந்து கட்டுகின்றார்கள். கட்டிவிட்டு நல்ல காரியங்களை செய்துவிட்டு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் எதை கேட்கின்றோம்? வியாபாரத்தை கேட்கின்றோம், எங்களுடைய வருமானத்தை கேட்கின்றோம், எங்களுடைய கம்பெனியை பற்றி நாங்கள் துஆ கேட்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஜெனரேஷனை பற்றி, எங்களுடைய வம்சத்தை பற்றி, எம்முடைய பிள்ளைகளை பற்றி எம்முடைய துஆவிலே எத்தனை விருத்தம் வருகின்றது?
துஆவுக்காக கையேந்துகின்றோம். எம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய துஆவிலே துஆ வரவில்லை என்று சொன்னால் அந்த துஆ இருக்கின்றதே உப்பில்லாத பண்டத்தை போன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எம்முடைய முப்பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிவிட்டு கேட்டார்கள் மகனுடன் சேர்ந்து, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். அந்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எம்முடைய வம்சத்தில் இருந்துதான் நபி வர வேண்டும், ரசூல் வர வேண்டும். அந்த துஆ பல வருடங்களுக்கு முன்னால் கேட்ட துஆ அல்லாஹ் கபூல் செய்தான். அதுதான் இந்த உம்மத்துக்கு நான் நபியாக வந்திருக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை, அவர்களுடைய மனைவி பிள்ளை பாக்கியம் அற்றவர்கள். 80 வயதை தாண்டி செல்கின்றது. யாரும் சொல்ல மாட்டார்கள் பிள்ளை கிடைக்கும் என்று. ஆனால் துஆவை விடவில்லை. குர்ஆன் பேசுகின்றது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். குர்ஆன் பேசுகின்றது, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், சாலிகான குழந்தைகளை தருவாயா. எந்த வயசிலே கேட்கின்றார்கள்? 80 வயதுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ், சாலிகான குழந்தையை தருவாயாக கேட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எப்படியான குழந்தையை கொடுத்தான்? சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சாலிகான குழந்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவு சகிப்புத்தன்மை என்று சொன்னால், ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலும் இந்த வரலாறை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் பேசுகின்றது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. கேட்டார்கள் மகனை பார்த்து, அல்லாஹ்வுடைய கட்டளை அருங்கள், மகனை அருங்கள். தவம் இருந்து கிடைத்த குழந்தை, குழந்தை பாக்கியமே கிடையாது, தவம் இருந்து கிடைத்த குழந்தை. அந்த குழந்தையை அறுப்பதா? கூட்டிச் செல்கின்றார்கள், மஷூரா செய்தார்கள். யாரிடத்திலே? மனைவிடத்தில் மஷூரா செய்யவில்லை, நண்பர்களிடத்தில் மஷூரா செய்யவில்லை, தன்னுடைய தவம் இருந்து கிடைத்த குழந்தையிடத்திலே மஷூரா செய்கின்றார்கள். ஃபன்துர் மாதா தரா, கனவு கண்டேன் உன்னை அறுப்பதாக, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? கையிலே கத்தி, உயிர் போகின்றது. தாய்க்கு தெரியாது, நன்றாக தெரியும் மகனுக்கு. கத்தி இருக்கின்றது கையிலே, கழுத்தை வெட்டப் போகின்றார்கள், குர்பான் கொடுக்க போகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, மஷூரா கேட்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? யா அபதி ஃஅல் மா துமர். சொன்னார்கள் தந்தையை பார்த்து, என்னுடைய இரக்கமுள்ள தந்தையே, சும்மா தந்தை என்று சொல்லவில்லை. பாருங்கள், அல்லாஹுடைய துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, அந்த துஆவுடைய பலனை பாருங்கள். எப்படியான குழந்தை! சொன்னார்கள் தந்தையை பார்த்து, இரக்கமுள்ள தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமைசாலியாக பெற்றுக் கொள்வீர்கள். இப்படியான குழந்தைகள் தான் நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்படியான குழந்தைகளை உருவாக்க வேண்டும். மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து உருவாக்க வேண்டும். மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இந்த இடத்திலே பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஊரிலே உருவாக்கப்பட வேண்டும். பல இடத்துக்கு சென்று சாலிகான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய உலமாக்களாக இந்த இடத்திலே இருந்து எத்தனை உலமாக்கள் வெளியாகி இருக்கின்றார்கள், எத்தனை பேர் தீனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊருக்கு கிடைத்த பெருமை என்று சொல்ல வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாலிகான குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான் பல வருடங்களுக்கு பின்னால். அன்பான சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் அற்றவர்கள். ஏன் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், பெற்றோருடைய துஆ பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்கும் என்பதைத்தான் வரலாறு சொல்கின்றது. பெற்றோருடைய பதுவாவும் பிள்ளைகளை பலிக்கும். ஆத்திரத்தில் வாயை விடுவது பெரிது அல்ல. ஆத்திரத்தில், கோபத்தில் வாயை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலிலே தன்னுடைய பிள்ளையுடைய கால் உடைந்து பக்கத்து கட்டிலே இருந்து அழுவது பெரிது அல்ல. எத்தனை பெற்றோருடைய பதுவா, பிள்ளைகள் கபரிலே இருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோருடைய பதுவா
எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சவுதியுடைய ஒரு பெரும் ஆலிம் ஒரு வரலாறை சொல்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகன் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது அந்த மகனை பார்த்து தாய் சொன்னால், நீ வரும் பொழுது உன்னை தூக்கி கொண்டு வருவார்கள். வேறொன்றும் சொல்லவில்லை, நீ வரும் பொழுது உன்னை தூக்கி கொண்டு வருவார்கள். கொஞ்ச நேரம் போகல்ல, மகனுடைய ஜனாசா வீட்டுக்கு வருகின்றது. அன்பான சகோதரர்களே, வார்த்தையை விட்டு விடுவது பெரிது அல்ல. எம்முடைய கோபம் வருகின்றதுதான், அந்த கோபத்திலே வரக்கூடிய வார்த்தையை துஆவாக வெளியாக்குங்கள். எங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வருவார்கள். அன்பான சகோதரர்களே, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய தவறு என்னதென்று சொன்னால், ஒரு பிள்ளை மதரசாவுக்கு செல்கின்றது அல்லது ஒரு பிள்ளை பாடசாலைக்கு செல்கின்றது. அந்த பிள்ளை இடையிலே மதரசாவை விட்டு நிற்கின்றது அல்லது பாடசாலை படிப்பிலே இடையில் இருந்து நிற்கின்றது. அந்த பிள்ளை ஒரு குற்றத்தை அந்த ஊரிலே செய்து விட்டால் முழு ஊரும் நாங்கள் சேர்ந்து சொல்வோம், இடையிலே மதரசாவில் இருந்து வந்ததினால் குழப்பம் போடுகின்றான். படித்து விட்டு இடையிலே வந்தான், குழப்பம் போடுகின்றான். இடையிலே நின்றவர்கள் அனைவரும் குழப்பக்காரர்கள் என்று லேபிள் குத்துகின்றோம். அன்பான சகோதரர்களே, நாம் கேட்கின்றோம் ஒரு விடயத்தை. பிள்ளை பெற்றவுடன் அந்த பிள்ளையை மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. பிள்ளை பெற்றவுடன் அந்த வயதிலே கொண்டு போய் நேசரிக்கு சேர்ப்பது கிடையாது. 4-5 வயது வரை நேசரிக்கு செல்லும் வரைக்கும் யார் வளர்ப்பது? பெற்றோருடைய மடியில் தான் அந்த பிள்ளை வருகின்றது. 10 வயதுக்கு பின்னால் மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம். அது வரைக்கும் யாருடைய வளர்ப்பு? இந்த காலத்திலே பெற்றோர்களாகிய நாம் என்ன வார்த்தை பேசினோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உடனே பழிப்பது கிடையாது. அன்பான சகோதரர்களே, அவர்கள் கட்டம் கட்டமாக வரும் பொழுது, அவர்களுடைய குழப்பங்கள் கூடும் பொழுது நாங்கள் பாதிக்கக்கூடிய வார்த்தை தான், உனக்கு ஒன்றும் ஏறாது, உனக்கு ஒன்றும் ஏறாது. எப்படி ஏறும் மதரசாவிலே, எப்படி ஏறும் பாடசாலையிலே? சிறு பிராயத்திலே சொல்லிவிட்டோம், உனக்கு ஒன்றும் ஏறாது. மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு எந்த வைத்தியம் செய்தும் சரி வராது. எந்த டாக்டரிடத்தில் சென்றாலும் அந்த பிள்ளையை சரக்காட்ட முடியாது. ஏன்? பெற்றோருடைய பதுவா. நீ நாசமாக போவாய் என்று வாய் கூசாமல் திட்டுகின்றோம். பிள்ளைகளை பார்த்து, பெற்ற பிள்ளைகளை பார்த்து திட்டுகின்றோமே. அன்பான சகோதரர்களே, அந்த பிள்ளைகள் தவறின் பக்கம் சென்று விட்டால் கண்ணீர் வடிக்கின்றோம். எத்தனையோ பெற்றோர்கள் தூக்கு மேடையிலே இருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் ஊரை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். ஏன்? பிள்ளைகளுடைய குழப்பம் தாங்க முடியாது. அவர்கள் குழப்பம் செய்வதற்கு நாம் தான் காரணம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் அற்றவர்கள், மஸ்ஜிதுக்கு செல்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்பிலே இருந்தவர்கள். அந்த காலத்தில் எங்கும் கிடைக்காத பழங்கள், எந்த கடையிலும் கிடைக்காத சீசனும் இல்ல, பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியத்தை பார்த்து கேட்டார்கள். குர்ஆன் விவரிக்கின்றது, அன்னா லகி ஹாதா, இது எப்படி உனக்கு கிடைத்தது, எங்கிருந்து கிடைத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலே இருந்து கிடைத்தது. பாருங்கள் பதிலை. அன்பான சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரோஷம் வருகின்றது. காலத்தில் இல்லாத பழத்தை இந்த மரியத்துக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு அல்லாஹ்வுக்கு ஏன் குழந்தையை தர முடியாது? கையை உயர்த்துகின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே, கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ், சாலிஹான மனமான சங்கையான பிள்ளைகளை தருவாயாக. அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். எப்படியான குழந்தையை கொடுத்தான்? குர்ஆன் பேசுகின்றது, பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, அல்லாஹ் பெயர் வைத்து கொடுத்த குழந்தை யஹ்யா. அந்த காலத்திலே யஹ்யா என்று பெயர் கிடையாது.
அல்லாஹ் பெயர் வைத்து கொடுத்த குழந்தைதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். யாருடைய துஆ? பெற்றோருடைய துஆ. அன்பான சகோதரர்களே, சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது வயிற்றுக்குள் சென்று கழிவாக செல்லக்கூடியது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரம்பரையை கொடுத்தான். அவர்களுடைய கபருக்கு துஆவை பெற்றுத்தரக்கூடிய சந்ததியை அல்லாஹ் கொடுத்தான். நாங்கள் எப்படியான பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்காக துஆ கேட்பார்கள் என்று என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் எங்களுடைய பிள்ளைகளை? ஏன் நாங்கள் அப்படி வளர்க்கின்றோம்? அந்த பிள்ளைகளை எடுத்ததுக்கெல்லாம் திட்டுகின்றோம், எடுத்ததுக்கெல்லாம் ஏசுகின்றோம், எடுத்ததுக்கெல்லாம் சபிக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நாம் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கக்கூடிய எங்களுடைய சந்ததியினர்களை நாங்கள் உருவாக்கவில்லை. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் 3 காரியம் கபருக்கு வரும். அதில் ஒன்றுதான் அவ்வலதின் சாலிஹின் யதுஊலா, பெற்றோருக்காக துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு சென்றால் அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ, அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத், அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய இஸ்திக்பார் அந்த பெற்றோருடைய கபரை வெளிச்சமாக்கும் என்பதை ஹதீஸ் சொல்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார், இமாம் அவர்களே, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது, என்னுடைய பேச்சு கேட்கின்றான் இல்ல, எனக்கு மாறு செய்கின்றான், என்னை கோபப்படுத்துகின்றான், எனக்கு அடங்குறான் இல்ல, என்ன செய்வது? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எந்த விளக்கமும் சொல்லல்ல, அந்த தந்தையை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு துஆ செய்கின்றீர்களா, பதுவா செய்கின்றீர்களா? சொன்னார் அந்த தந்தை, நான் என்னுடைய பிள்ளைக்கு பதுவா தான் செய்கின்றேன். சொன்னார்கள் இமாம் அவர்கள், பதுவாவை துஆவாக மாற்றுங்கள், உங்களுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக வருவார். அன்பான சகோதரர்களே, எம்முடைய டார்கெட் என்ன? என்னுடைய பிள்ளை லட்சாதிபதியாக ஆக வேண்டும், என்னுடைய பிள்ளை ஊரிலே சிறந்தவராக வர வேண்டும், சாலிகானவர்களாக அல்ல, பெரிய அக்கவுண்டராக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும். தப்பில்லை சகோதரர்களே, வரத்தான் வேண்டும். அதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுடைய பொறுப்பு, பெற்றோருடைய பங்கு. அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்கள். எந்த பதவியில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, ஒழுக்கத்தை, மார்க்கத்தை கொடுக்காமல் துன்யாவிலே நாங்கள் பிறக்குவோம் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அவர்கள் பாவத்தின் பக்கம் செல்வார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்துடைய பிரதிபலன் நாம் கபருக்கு சென்றாலும் எங்களுடைய கபரை தாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், மகா கல்லன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், ஆரம்பத்தில் லஅனத்துல்லாஹ் என்று சொல்லப்பட்டவர், அந்த ஊரிலே கள்ள கோஷ்டியுடைய தலைவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிரயாண கூட்டம் அந்த ஊரிலே தங்க நேரிட்டால் அந்த கூட்டத்துடைய தலைவர் சொல்வார், நாங்கள் தங்கி இருப்பது கள்ள கோஷ்டியுடைய தலைவர் ஃபுதைலுடைய ஏரியாவிலே தங்கி இருக்கின்றோம், அதனால் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி கல்லன். அன்பான சகோதரர்களே, ஒரு வீட்டுக்கு திருடுவதற்காக செல்கின்றார்கள். அந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகின்றது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்படும் பொழுது உள்ளம் நடுங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற ஆயத் ஓதப்படுகின்றது. அச்சம் வருகின்றது, பயம் வருகின்றது, திருந்துகின்றார்கள், திருந்தி நடக்கின்றார்கள். ஏன் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நாங்கள் பிள்ளைகள் நல்ல வருவலா வர வேண்டும் என்று துஆ கேட்பதற்கு முன்னால் பெற்றோர்களாகிய நாங்கள் திருந்த வேண்டும். எங்களிடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும்.
நாங்கள் சாலிகானவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் சீராக இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த பிரதிபலன் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக மாற்றும். அதற்கு மாற்றமாக நாங்கள் பொய் சொல்கின்றோம், பொய் வியாபாரம் செய்கின்றோம், களவெடுக்கின்றோம், சூதாடுகின்றோம். அது மட்டுமல்ல, ஐசுக்கு, போதை பொருளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களிடத்திலே பாவம் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோம், யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கு. தவறு சகோதரர்களே, கேட்க முடியாது. நாம் திருந்த வேண்டும். பெற்றோர்கள் எம்மை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் திருந்துவோம் என்றால் எங்களுடைய துஆ எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் திருந்துகின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த குழந்தைதான் அலி என்று சொல்லக்கூடிய குழந்தை. தன்னுடைய பிள்ளைக்காக துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையை சாலிகான பிள்ளையாக ஆக்குவாயாக, என்னை விடவும் சிறந்தவராக ஆக்குவாயாக. பல விடுத்தம் துஆ கேட்டார்கள். வரலாறு சொல்கின்றது, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த பிள்ளையை ஆக்கினான் என்று சொன்னான். தந்தையை விடவும் ஒரு டிகிரி மேலாக அல்லாஹ் அந்தஸ்துக்குரியவர்களாக அவர்களுடைய பிள்ளையை ஆக்கினான். யாருடைய துஆ சகோதரர்களே? பெற்றோருடைய துஆ. அன்பான சகோதரர்களே, பெற்றோருடைய துஆ இருக்கின்றதே, ஒரு சாலிகான மனிதனுக்கும் சாலிகான அவுலியாவாக இருந்தாலும் பெற்றோருடைய பதுவா அந்த பிள்ளையை தாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஒரு பிள்ளை பாவத்தில் இருக்கின்றான், பாவம் செய்கின்றான், தந்தை சாலிகானவர்களாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய துஆ அந்த பிள்ளையை சாலிகான பிள்ளையாக மாற்றும். அதே போன்று சகோதரர்களே, பிள்ளை அவுலியாவாக இருக்கும் பொழுது பெற்றோர் பதுவா செய்வார்கள் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அந்த அவுலியாவையும் அந்த பெற்றோருடைய பதுவா மாற்றிவிடும். ஜுரைஜுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். ஒரு வணக்கசாலி, இபாதத் செய்யக்கூடியவர், அந்த ஊருடைய ஒரு அட்வைசராக இருந்தவர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் துஆவுக்காக வேண்டப்படக்கூடிய ஒரு சாலிகான வாலிபர். பெண்களை ஏறிட்டும் பார்க்காதவர், பெண்களுடைய நாமமே கிடையாது, வாசமே கிடையாது. அப்படி சாலிகான ஒரு வாலிபர் இபாதத்திலே மஸ்ஜிதிலே காலத்தை கழிக்கின்றார். ஒரே மஸ்ஜிதில் தான் இருப்பார். அன்பான சகோதரர்களே, ஒரு கட்டத்திலே ஜுரைஜுடைய தாய் வருகின்றார். ஜுரைஜை அழைப்பதற்காக வந்து மஸ்ஜிதுக்கு வெளியால் இருந்து ஜுரைஜை பார்த்து ஜுரைஜே என்று கூப்பிடுகின்றார்கள். அந்த நேரம் ஜுரைஜ் தொழுகைக்கு தக்பீர் கட்டி இருக்கின்றார். ஜுரைஜ் பார்க்கின்றார், அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு பதில் கொடுப்பதா, தாயுடைய வார்த்தைக்கு பதில் கொடுப்பதா? அல்லாஹ்வுக்கு பதில் கொடுப்போம் என்று தக்பீரை விடவில்லை. இரண்டாவது விடுத்தம் கூப்பிடுகின்றார், தக்பீரை விடவில்லை. மூன்றாவது விடுத்தம், அன்பான சகோதரர்களே, தாயுடைய கோபம் அதிகரிக்கின்றது. நான் இவ்வளவு கூப்பிட்டும் இவன் திரும்பி கூட பார்க்கவில்லையே, எங்கே இருக்கின்றான்? மதுபான சாலையிலா, கெசினோவிலா, பாரிலா, கேம்ஸ் விளையாடக்கூடிய இடத்திலா, பீச்சிலா, பாவத்திலா இருக்கின்றான்? அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றான். எங்கே? ஒரு பெரிய இடத்திலே இருக்கின்றான். ஆனால் தாயுடைய வார்த்தைக்கு அவன் திரும்பி பார்க்கவில்லை. அந்த தாய் கோபத்திலே மகனை பார்த்து சொல்கின்றார், அல்லாஹ் உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய முகத்துக்கு ஒரு விபச்சாரியை காட்டாமல் அல்லாஹ் உன்னுடைய ரூஹை கைப்பற்ற மாட்டான். தாயுடைய பதுவாவை பாருங்கள். அன்பான சகோதரர்களே, கொஞ்ச நாள் போகல, ஒரு பெண் குழந்தை கையிலே எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்துக்கு மத்தியிலே வந்து கிராமத்து மக்களை பார்த்து சொல்கின்றார், இது யாருடைய பிள்ளை என்று தெரியுமா? இந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று தெரியுமா? நீங்கள் வணக்கசாலி என்று பெரிதும் மதிக்கின்றீர்களே, மஸ்ஜிதிலே இபாதத் செய்கின்றார்களே, செய்து கொண்டிருக்கிறாரே, துஆவுக்காக வேண்டுகின்றீர்களே, உபதேசத்துக்காக வேண்டுகின்றீர்களே, தலைக்கு மேலால் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றீர்களே,
அவரின் மூலமாக இல்லீகலாக கிடைத்த குழந்தைதான் இந்த குழந்தை. யார் செய்த பதுவா, யார் செய்த சாபம்? தன்னுடைய தாய் செய்த அந்த பதுவா. அன்பான சகோதரர்களே, பாவம் செய்யாவிட்டாலும் பெற்றோருடைய பதுவா அந்த பிள்ளைகளுக்கு லேபிள் சரி குத்தப்படும். அன்பான சகோதரர்களே, ஆத்திரம் கிராமத்து மக்களுக்கு வந்து அவரை அடிக்கின்றார்கள், அவர்களுடைய வணக்க ஸ்தலத்தை உடைக்கின்றார்கள், ஆத்திரம் தாங்க முடியாமல். அன்பான சகோதரர்களே, ஏன்? நாங்கள் நம்பினவர் துரோகம் செய்து விட்டால், அன்பான சகோதரர்களே, இந்த பூமிக்கு மேலால் சில குழந்தைகள், கை குழந்தைகள் பேசினார்களே, அந்த பேசின குழந்தைகளில் இந்த குழந்தையும் ஒரு குழந்தை. இந்த குழந்தை அந்த கிராமத்து மக்களை பார்த்து சொல்கின்றது, என்னுடைய தந்தை நீங்கள் அடிக்கின்றீர்களே, உடைக்கின்றீர்களே, இந்த ஜுரை அல்ல, இந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஆட்டிடையன் என்னுடைய தாயின் மூலம் விபச்சாரம் செய்து கிடைத்த குழந்தைதான் நான் என்று அந்த ஜுரைஜை அந்த குழந்தை பாதுகாக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஏன் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், பாவம் செய்யவில்லை, லேபல் குத்தப்படுகின்றது விபச்சாரம் செய்ததென்று. யாருடைய பதுவா சகோதரர்களே? பெற்றோருடைய பதுவா. அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், எம்முடைய நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள், எம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, வாயை விடுவது பெரிது அல்ல, கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஹரத்துடைய இமாம் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ், அந்த தாயுடைய கோபத்தில் வந்த துஆ. நாங்கள் கோபத்தில் பதுவா செய்கின்றோம். எந்த அளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். 30 வருடத்துக்கு மேலாக மக்காவுடைய இமாம், அது மட்டுமல்ல தற்பொழுது 2 ஹரத்துடைய நிர்வாக தலைவராக இருக்கின்றார். ஏன்? தாயுடைய கோபத்தில் வந்த அந்த துஆ. ஒரு பிரயாணம் செய்வதற்காக உடுத்து வைக்கின்றார்கள், மண் விளையாடுகின்றார்கள். மண் விளையாடுதல் என்றும் சொல்லப்படுகின்றது, மண்ணை தூக்கி சாப்பாட்டில் போட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. எப்படி ஆத்திரம் வரும் சகோதரர்களே! ஒரு திருமணம் வீட்டுக்கு போவதற்கு சிறு பிள்ளையை நாங்கள் அழகாக அந்த பிள்ளைக்கு ஆடை அணிந்து வைத்திருக்கும் பொழுது, அந்த பிள்ளை போய் மண்ணிலே இருந்து விளையாடும் பொழுது எவ்வளவு ஆத்திரம் வரும். அல்லது வீட்டுக்கு விருந்தாளி வருகின்றார், சாப்பாடை சமைத்து வைத்திருக்கின்றோம், அதிலே தூக்கி மண்ணை போட்டால் என்ன செய்வோம்? அதே போன்ற ஒரு காரியம்தான். அன்பான சகோதரர்களே, ஆத்திரம் தாங்க முடியாமல் அந்த தாய் சொன்னால், அந்த அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸை பார்த்து, அல்லாஹ் உன்னை ஹரத்துடைய இமாமாக ஆக்குவானாக. அன்பான சகோதரர்களே, அந்த ஆத்திரத்தில் வந்த அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்தான். ஹரத்துடைய இமாமாக, நிர்வாக தலைவராக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இப்படி எத்தனையோ வரலாறை சொல்லிக் கொண்டே போகலாம். அன்பான சகோதரர்களே, நபிமார்களுடைய துஆவை வைத்து பாருங்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு சாலிகானவர்களாக வளர்ந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அன்பான சகோதரர்களே, எமக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான், எமக்கும் அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கின்றான். அன்பான வாலிபர்களே, எம்முடைய துஆ எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், திருமணத்திலே முதலாவது உறவிலே நாங்கள் ஓதுகின்றோமே, அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துஆ ஒவ்வொருவருக்கும் பாடம் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, திருமணம் முடித்து உறவு கொள்கின்றோம், எதுவரைக்கும் நாங்கள் உறவு கொள்கின்றோமோ அந்த நேரமெல்லாம் இந்த துஆவை ஓதுவது சுன்னத். இந்த துஆவை ஓதி, இந்த துஆவின் மூலம் எங்களுடைய துஆ கபூலாகும் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதை விட்டு விட்டோம். துஆ தெரியாது, துஆ பாடம் இல்லை. எதை செய்வது? நாங்கள் ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகள் இல்லையே என்று நாங்கள் கூச்சலிடுவதிலும் சத்தம் போடுவதிலும் எந்த லாபமும் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருந்துவோம், நாம் திருந்துவோம், நாம் எங்களை மாற்றுவோம். எங்களுடைய பழக்க வழக்கங்களை, எங்களுடைய நடத்தைகளை, எங்களுடைய பேச்சுக்களை, எங்களுடைய வியாபாரங்களை, எங்களுடைய தொழில் ரீதியான
எதுவெல்லாம் இருக்கின்றதோ மார்க்கம் சொன்ன பிரகாரம் பெற்றோர்களாகிய நாம் மாறுவோம். நாம் மாறிவிட்டு எம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்வோம் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, கண் குளிர்ச்சியான குழந்தைகளை நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ, சஹாபாக்கள் எப்படி அடைந்தார்களோ அப்படியான குழந்தைகளை நாமும் காணலாம். கண் குளிர்ச்சியான குழந்தைகளை காணலாம். அந்த குழந்தைகள் எம்முடைய வஃபாத்துக்கு பின்னால் எம்முடைய கபரை ஒளிமயமாக்கக்கூடிய, வெளிச்சமாக்கக்கூடிய, எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறுவார்கள். வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் நல்ல வழியை காட்டி பிள்ளைகளுக்கு நல்ல துஆவை பதுவாவை விட்டும் பாதுகாத்து துஆ செய்யக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமக்கு நீ குழந்தைகளை தந்திருக்கின்றாய். யா அல்லாஹ் அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்குவாயாக, கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் எம்முடைய கபரை வெளிச்சமாக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. கொடூரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.